வணக்கம். இந்த வீடியோவில் டாக்ஸிக் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அதற்கான 7 அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாக்ஸிக் லவ் அப்படின்னாக்கா நச்சு காதல் அல்லது நயவஞ்சக காதல் அப்படின்னு கூட நம்ம தமிழில் சொல்லலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கானது தான். நிறைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த வீடியோஸ், இந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம இதில் கொடுத்துட்ருக்கோம். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷன், சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்காக எப்படி இருக்கிறது, மென்டல் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து எப்படி வெளியே வர்றது, சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ், இதை பற்றி வீடியோஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ, இந்த டாக்ஸிக் லவ் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோ பிடிச்சதுனாக்கா நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய டாக்ஸிக் லவ் ஃபீல் பண்ணுற நபருக்கு நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 7 அறிகுறியில் எத்தனை அறிகுறிகள் உங்களுக்கு இது பொருந்தது அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அறிகுறி, டாக்ஸிக் லவ் நச்சு காதலாக இருக்கிறதுக்கான முதல் அறிகுறி எப்படி இருக்கும், அந்த நபர் எப்படி இருப்பாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, அவங்க ஒரு காரணமே இல்லாமல், ஒரு அன்ரீசனபிள்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு காரணமே இல்லாமல் உங்கள் மேலே ரொம்ப அதிகமாக பொறாமைப்படுவாங்க, ஜெலஸாக இருப்பாங்க, ரொம்ப அதிகப்படியான அளவுக்கு பொசசிவாக இருப்பாங்க. ஸோ பொசசிவ்னஸ் வந்து குட்டு தானே, ஜெலஸ் குட்டு தானே அப்படின்னாக்கா, இதை காரணமே இல்லாத ஒரு பொசசிவ்னஸாவோ காரணமே இல்லாத ஒரு ஜெலஸாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் சொல்லக்கூடிய முதல் அறிகுறி. இப்போ ரெண்டாவது விஷயம் எப்படி இருக்கும், ரெண்டாவது இந்த நபர்கள் எப்படி இருப்பாங்கனாக்கா, பேசிவ் அக்ரெசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிவ் அக்ரெசிவ்னஸ்னாக்கா, கோவம் வந்துச்சுன்னா நேரடியாக கோவத்தை காட்ட மாட்டாங்க, மறைமுகமாக குத்தி காட்டுற ஒரு நபராக இருப்பாங்க, சொல்லி காட்டுற ஒரு நபராக இருப்பாங்க. இந்த விதமாக உங்களை ஏதாவது ஒரு வகையில் ஹர்ட் பண்ணணும், சிரிச்சுக்கிட்டே ஊசி ஏற்றுறவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரினா ஒரு மறைமுகமாக உங்களை கோவப்படுத்துகிற ஒரு நபராக இருப்பாங்க. இதுதான் வந்து ரெண்டாவது விஷயம். இப்போ மூணாவதாக நான் சொல்லப்படக்கூடிய அந்த நபர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி பண்ணால், எப்படின்னா அந்த கோ டிபெண்டன்சி அவங்களுக்குள்ளே வந்து கஷ்டமாக இருக்கும். கோ டிபெண்டன்சினால் நீங்கள் செய்கிற விஷயத்தோடு அவங்க ஒத்து போக மாட்டாங்க. எது செஞ்சாலும் அதில் ஒரு தப்பு சொல்கிறது, ஒரு குறை சொல்கிறது, அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஒத்து போக மாட்டாங்க. எது கரெக்டாக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க, நீங்கள் சரியாக பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாங்க, அது நல்லதாக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்து போகிற குணம் அவங்களோட இருக்கவே இருக்காது. நல்லதுன்னு தெரிஞ்சால் கூட ஒத்து போக மாட்டாங்க. இது மூணாவது விஷயம். இப்போ நாலாவது விஷயம், இந்த டாக்ஸிக் லவ் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருப்பாங்கனாக்கா, பவர் டைனமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பவர் டைனமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்காது, ஒரு அன்ஈவனாக இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஒன்றை விட நான் தான் பவர்ஃபுல்லு, நான் இதெல்லாம் பண்ணலாம், நான் இதெல்லாம் செய்யலாம், ஆனால் நீ செய்யக்கூடாது. தப்பாகவே இருந்தாலும் நான் இதை செய்வேன், ஆனால் நீ இதை செய்யக்கூடாது. சரியாகவே இருந்தாலும் இதை நான் தான் முடிவெடுப்பேன், நீ முடிவெடுக்கக்கூடாது. நான் உன்னை விட பெஸ்ட்டு, நான் உன்னை விட கரெக்டு, நான் உன்னை விட பவரு, உன்னை விட நான் சுப்பீரியர், நீ எனக்கு கீழே, நான் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பவர் டைனமிக்ஸ், அன்ஈவன் பவர் டைனமிக்ஸ். அது நீ நானும் சமம், நீ சொல்கிறத நான் கேளு, நான் சொல்கிறத நீ கேட்குறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிவெடுப்போம், அந்த மாதிரியான குணம் அங்கே இருக்காது. இப்போ நான் சொல்கிறது அஞ்சாவது விஷயம். அஞ்சாவது விஷயத்தில் என்ன கேட்டால், எல்லா டைம்லேயுமே ஒரு கெட்டது இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பேட் ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்கும். எல்லாத்துலேயும் தப்பாகவே பார்க்குறது, எல்லாத்துலேயுமே ஒரு தப்பாகவே நினைக்கிறது, தப்பாகவே சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸை அவங்க எவ்வாறு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் அஞ்சாவது விஷயம். ஆறாவதாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இங்கே நீங்கள் அவங்களோட சேர்ந்து தான் இருப்பீங்க, சேர்ந்து தான் வாழ்வீங்க, ஆனால் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீங்க, அவருக்கான ஒரு நபராகவே நீங்கள் வாழ்ந்து முடிஞ்சு போயிடும் வாழ்க்கை. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும், உங்களுக்குன்னு பிடிக்கும் சில விஷயம், உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். அது எதுவுமே அங்கே எடுபடாது, எதுவுமே அங்கே ஒத்தே வராது. முழுக்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு எது சரி, அவருக்கு எதை செஞ்சால் கரெக்டு, இப்போ அவருக்கு அவங்களுக்கு இவங்களுக்குன்னே போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு என்ன அப்படின்றது அங்கே யாரும் கேட்கவும் மாட்டாங்க, சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இப்போ ஏழாவது விஷயம் பார்ப்போம். ஏழாவது விஷயம் என்னன்னாக்கா, அந்த நபர், இந்த டாக்ஸிக் நபர் எப்படி இருப்பார்னாக்கா, லவ் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த நபர் எப்படி இருப்பார்னா, தற்புகழ்ச்சி பேசுவார். தன்னை பெருமைப்படுத்தி, தன்னுடைய புகழ், தான் குடும்பம், தான் வந்த இடம், தன்னுடைய பரம்பரை, தன்னுடைய ரிலேஷன்ஷிப், தன்னுடைய பேரண்ட்ஸு, நான் எங்கேருந்து வந்திருக்கேன், எவ்வளோ பணம், எவ்வளோ செல்வம், எவ்வளோ புகழ், தன்னுடைய புகழ், தற்பெருமை பேசிக்கிட்டு உங்களை மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. என் அளவுக்கு நீ அந்த ஈக்குவல் கிடையாது உனக்கு, ஸோ நாங்கள் இந்த மாதிரியான இடத்துலேருந்து வந்தவங்க அப்படின்ற ஒரு தற்புகழ்ச்சி பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் பக்கம் என்ன நல்லது இருக்குது, உங்கள்கிட்ட என்ன பெஸ்ட் இருக்குது, உங்கள்கிட்ட என்ன யூனிக்னஸ் இருக்குது,
தனித்தன்மை என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை சொல்கிறது, அதை புகழறது அவங்கக்கிட்ட இருக்காது. ஸோ இப்போ நம்ம மொத்தம் 7 விஷயங்கள் பார்த்துருக்கோம். இந்த 7 விஷயங்கள் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இது உங்களுக்கு புரியுதா? இது உங்களுக்கு சரியாக ஒத்து வருதா? எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகுது, ஒத்து போகலை அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம அதை பார்த்துருக்கோம். இது ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொல்லப்பட்ட வீடியோஸ். இது இந்த கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதில் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகுதுன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க. புதிய நம்பர் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.